10வது வசனம். அற்பமான ஆரம்பத்தின் நாளையால் அசட்டை பண்ணலாம். பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவங்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். நல்ல பிதாவே, வாசிக்கப்பட்ட வேத ஸ்தோத்திரம். பேசுகிற கர்த்தர், எங்களோடு பேசுகிறவர், உணர்த்துகிறவர், நடத்துகிறவர். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை விட்டு எங்களை போஷிக்கும்படி செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். செருபாபேல் சொல்கிறார், அற்பமான ஆரம்பத்தின் நாட்களை யார் அசட்டை பண்ணலாம்? அது ஒரு ஸ்தோத்திரம். அது விசுவாச வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, ஆரம்பத்தில் அற்பமாக தான் இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதன் முடிவு அது முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். இடையில ஏதாவது இடையூறு வரும். அதை கண்டு நம்ம சோர்ந்து மனுஷன் வருவான், எதையாவது சொல்லுவாங்க, பேசுவாங்க. அதை பற்றிலாம் டோன்ட் கேர். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அற்பமான ஆரம்பித்தவர் கர்த்தர், முடிவை சம்பூர்ணமாய் மாற்றுகிறவர் கர்த்தர். அவரை நோக்கி ஓடு. அவர் சொன்னார்னா செய், அவர் சொல்லன்னா செய்யாது. ஆண்டவர் ஸ்தோத்திரம். பூமியில் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்கள் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கண்கள் இன்றைக்கு நம்முடைய சபை கட்டுமான காரியத்தை பார்க்கிறது. தூக்கு நூல் என்று சொன்னால் அது கட்டுமான காரியத்தை குறிக்கிறது. இந்த வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா கையில் தூக்கு நூல் வச்சுருப்பாங்க. அதில் வச்சு அளந்து கரெக்டாக அதை கட்டுவாங்க. அப்படியாக வேலை செய்கிற ஆட்கள் தூக்கு நூலை வைத்திருந்தாலும் யார் கையிலே அந்த பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ கர்த்தர் அவர்களை சந்தோஷமாக தான் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்கிறது, பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்கள் என்று அவருடைய கண் நம்முடைய சபையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதுக்காக கர்த்தரை நாம் கரங்களை உயர்த்தி சோதனம் பண்ணலாம். தேவனுக்கு மகிமை. ஆண்டவருக்கு சோதனை. போகிறவங்கெல்லாம் ஆன்னு பார்க்குறாங்க. ஆமென். அல்லேலூயா. நேற்று தலைமை சபை விசுவாசி ஒருத்தர் வந்துட்டு எவ்வளோ செலவாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுதான் கர்த்தர். அல்லேலூயா. ஆரம்பத்தில் கருணா ஹோட்டலை நான் மறக்க மாட்டேன். கறி பிடிச்சி அப்படியே கறிக்கட்ட மாதிரி இருந்தது சுவர். அங்கே தான் ஊழியத்தை ஆரம்பித்தோம். ஆனால் இன்றைக்கு ஒரு பெரிய மகிமையான சபையை கட்டுவாரானா அதை நாங்கள் கட்டுறது கிடையாது, கர்த்தர். சின்னவன் 1000 சிறியவன் பலத்தை ஜாடினான். இது எங்கள் கையில் இல்லை. கர்த்தர் அழைச்சார், ஊழியத்துக்கு வந்தோம், கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்கார்.
இது கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுகிற ஊழியம். எல்லாருமே ஊழியம் ஆரம்பிக்கலாம், ஆனால் ஜெயமாக முடிக்கணும். முடிவை குறித்து சம்பூர்ணமாக இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கட்டி கொண்டு வரார், காரியங்களை செய்கிறார். நேற்று தினத்தில் வாசக்காலை வைக்க கர்த்தர் கிருபை செய்தார். வாசக்காலை பார்த்து பிரமித்தவர்கள் அநேகர். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு சிலர் சொல்லிட்டாங்க, ஒரு சிலர் சொல்லாமல் இருக்கிறாங்க, மனசுக்குள்ள வச்சுருக்காங்க. நீங்கள் எப்படி வச்சுருந்தாலும் சரி, கர்த்தர் கட்டுறது தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நானும் நினைக்கல, அவர் பாட்டு கட்டிகிட்டு இருக்கார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். காலையில் கூட ஒரு அம்மா வந்து காணிக்கை கொடுத்துட்டு போகிறாங்க, கட்டுமான காரியத்துக்காக வச்சுக்கணுங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் செய்கிறார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். நான் ஒன்று பார்க்குறேன், என் கையில் எப்போல்லாம் காசு காலியாகுதோ அந்த காலியாகிற டைமில் கர்த்தர் கொண்டு வந்து நிரப்புறேன். அதான் கர்த்தர் செய்கிறார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். சொல்லியிருப்பேன், யார் கொடுக்குறாங்களோ கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னவங்க கிட்ட நான் ஞாபகப்படுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்காக செய்யுங்க அப்படின்னு ஞாபகப்படுத்து. அவங்க கொடுத்தாங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கொடுக்கலனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இது இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, என் வீட்டை முதல்ல நான் கட்டல, கர்த்தருடைய வீட்டை நான் கட்டேன். பெரிய சந்தோஷம், பெரிய திருப்தி. என் வீட்டை கட்டினா கூட நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டுக்க மாட்டேன். கர்த்தருடைய ஆலயத்தை முதல்ல கட்டுறது ஆண்டவர் கொடுத்த பாக்கியம் என்று நான் எண்ணுகிறேன். அதில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் அதில் ஒரு தூணாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். பணம் காசு பெருசு கிடையாது, பணம் காசு பெருசு கிடையாது. ஆண்டுடைய அன்பு தான் பெருசு. அந்த அன்பு உங்கள் மனசில் நிரப்பிச்சுன்னு சொன்னால் நீங்கள் தன்னால் ஓடி வருவீங்க. யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது எவ்வளோ குறையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நிறையா இருந்தாலும் சரி, நீங்கள் ஓடி வருவீங்க, செய்யுங்க. அதுதான் தேவனுடைய அன்பு. பரிசுத்த ஆவியானவர் இருதயங்களிலே தேவனுடைய அன்பை ஊற்றி ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் பணம் காசு பெருசு கிடையாது. எல்லாரும் நினைக்கிறாங்க பணம் இருந்தால் தான் என் புகழ், பெருமை, பதவி எல்லாம் கிடையாது. நீங்கள் ஆண்டவருடைய அன்பில் இணைஞ்சு பாருங்கள். இதெல்லாம் குப்பை. அதான் பவுல் சொல்றாரு, குப்பையும் தூசியமாய் எண்ணுது. சில பேருக்கு ஆண்டவரை விட்டுட்டு இதில் கண்ணு நோக்கமாக போயிட்டு இருக்கிறதுனால அந்த பணம் காசு தான் பெருசாக தெரியுது, ஆண்டவர் பெருசாக தெரியல. ஆண்டவர் சரியாக தேடுறதில்லை, வர்றதில்லை, நேசிக்கிறது இல்லை. ஏன்? கண்ணெல்லாம் உலகத்தில் இருக்கும்போது எப்படி ஆண்டவருடைய அன்பு உள்ளுக்குள்ள வரும்? நீ ஆண்டவரை உண்மையா நீ நேசித்து நீ தேடுவாய், ஆனால் பவுல் சொல்றது போல நீயும் சொல்லுவாய். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அற்பமும் குப்பையுமாய் என்னது. ஏன் தெரியுமா அவர் சொல்றாரு? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எல்லாவற்றையும் என்னுடைய ஜீவனையே நான் பான பலியாக ஊற்றிட்டேன். கர்த்தருடைய ஊழியத்தில் என் ஜீவனையே நான் ஊற்றிட்டேன். ஏன்? அவரை நான் நேசிக்கிறேன். அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, எபேசியர்லே கலாத்தியர்லே ஒரு வார்த்தை சொல்றாரு, கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழமும் நீளமும் உயரமும் அகலமும் அளவிடப்பட முடியாது. அந்த அன்பை அவர் யோசனை பண்ணியிருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பை யோசனை பண்ணியிருக்கிறார், அதை ஆராய்ந்திருக்கிறார். அதனால அவரால் சொல்ல முடியுது. கொஞ்சம் விசுவாசிகளாகிய நாம கூட இந்த வேலை நம்முடைய சிந்தனைக்கு சற்று யோசிக்க இடம் கொடுக்கலாம். இந்த ஆண்டவருடைய அன்பை குறித்து நம்ம என்னைக்காயிலும் யோசனை பண்ணியிருக்கோமா?
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த அன்பை நீங்கள் எண்ணுவீர்களானால் அது போதும், அது போதும், அது போதும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அன்பை நீங்கள் எண்ணுவீர்களானால் உங்களுக்கு குறையா தெரியாது, நிறைவாக தான் தெரியும். அல்லேலூயா சொல்லும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாழ்க்கையில அருமையான ஒரு அழைப்பை கர்த்தர் கையில் கொடுத்திருக்கிறார். உங்களை ஒவ்வொருவரையும் தமக்கென கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஒரு வசனம் படிக்கலாம். உபாகமம் புஸ்தகம் 10:13 உபாகமம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்கிறார். ஆண்டவர் சொல்றார். இன்னொரு முறை படிக்கலாங்க. நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்கிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கைக்கொள்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு சொல்றாரு, வேற எதையும் உங்ககிட்ட என்ன கேட்கிறேன், என் கற்பனைகளை கைக்கொள்றியா, இல்ல பாதி கைக்கொள்றியா, பாதியை விட்டுறியா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா முழுசா என்ன மறந்துட்டு உட்காந்துட்டு இருக்கியா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தரை மறந்தார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களை நேசித்தார், அவர்களை அழைத்தார், மோசேயின் ஜெபத்தை கேட்டார், மனதுருகினார், வழிநடத்த ஆரம்பித்தார். தேவ பிள்ளையே, உன்னை நடத்துகிற ஒருவர் உன் வாழ்க்கைக்கு தேவை. உன்னை நீயே மேய்த்துக் கொள்வாயானால் அது கடினம், கஷ்டம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உன்னை நடத்துகிற ஒருவர் இருப்பாரானால் அவர் உன் பாரத்தை சுமப்பார், அவர் உன்னை விசாரிப்பார், அவர் உன் வேதனையை அறிவார், உன் தேவையை சந்திப்பார். அவர்தான் இயேசு. ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசிகளும் கூட கர்த்தரை விட்டுட்டு, இன்னைக்கு பாடலில் கூட நம்ம கேள்விப்பட்டேன், கூடவே இருந்து என்று சொல்லி பாடுகிறோம். ஒரு வாஞ்சியோடு அந்த மகள் தாகத்தோடு ஆண்டவரை நோக்கி பாடுகிறதை நாம் அதிலே அறிந்து கொள்ளலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை தேடுறீங்களா? காலையில் தேடுறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு குறை வைக்கிறீங்களா? தேடுற விஷயத்துல அவருடைய வேதத்தை வாசிக்கிறீர்களா? அதை தியானம் பண்றீங்களா? இல்ல குறை வைக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் அவரை தேடி அவருடைய வேதத்தை வாசித்து அவரை திருப்தியாக்குங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நன்மை உண்டாகும்படி
அவைகளை கைக்கொள். நம்ம கை கொள்றதுனால, ஆண்டவருடைய வசனத்தை நம்ம கை கொள்றதுனால ஆண்டவருக்கு நன்மை ஒன்றும் உண்டாக போறது கிடையாது. யாருக்கு நன்மை உண்டாகுதான்? யாருக்கு சொல்லுங்க? உங்களுக்கு தான் அவங்க சொல்லுவாங்க, உன் நல்லது தான்டா சொல்றேன் நான், உன் நல்லது தான் சொன்ன, கேடு உண்டாக சொல்றேன் நான், உன் நல்லது தான் சொல்றேன், தலைப்பாடா அடிச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க. சோத்திரம். எங்க அம்மா நிறைய சொல்லிக்கிறாங்க. அந்த நான் படிக்கிற காலத்துல கர்த்தருக்கு சோத்திரம், படிக்காம காத்தாடி விட்டுக்கணும், உன் நல்லதுதான் சொல்றேன்னு. இன்னைக்கு ஆண்டவரும் நம்மளோட போராடிட்டு இருக்காரு. இப்பதான் அவங்க சொல்றதெல்லாம் ஞாபகம் வருது. ஐயோ, இவ்வளவு போராட்டத்தை எங்க அப்பா அம்மாவுக்கு, நீங்களாம் உங்க அப்பா அம்மாவுக்கு சமத்தான பிள்ளைங்களா இல்ல போராடுற பிள்ளைங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டாதான் தெரியும். எப்படியோ, ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்னன்னா, மகளே, நீ என்ன பண்ண, என் கற்பனைகளின்படி கைகொள், உனக்கு நன்மை உண்டாகும்படி அதை நான் சொல்றேன். ஆமென் சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு நன்மை வேணுமா? எல்லாரும் கை தூக்குங்க. யாருக்குமே வேண்டாம்னு சொல்றவங்க கையை கீழே போடுங்க. வேணாமா? வேணும். ஆமென். சரி, ஒரு வசனம் படிக்கலாம். அதே உபாகம புஸ்தகத்துல ஆண்டவருடைய கண்கள் யார் மேல் நோக்கமா இருக்கிறது, யாரை விசாரிக்கிறது? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 4:10 படிங்க. 4:10. உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும். நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். 5:10 படிக்கும். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு என் கற்பனைகள் கை கொள்ளுகிறவர்களுக்கோ என்ன செய்வாரா கர்த்தர்? 1000 தலைமுறையா? சோத்திரம். எங்கேயோ போயிட்டார் கர்த்தர். அல்லேலூயா. 1000 தலைமுறை மட்டும் நான் என்ன செய்வேன்? அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணுமா? யாரும் கெட்டு போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா ஆளுடைய வார்த்தை அப்படி சொல்லுகிறது. 1000 தலைமுறை மட்டும் உங்க பிள்ளைகளுக்கு நானு இரக்கம் செய்வேன். உன் பிள்ளைக்கு கர்த்தர் இரக்கம் செய்ய வேண்டுமெனா கர்த்தர் ஒரே ஒரு காரியத்தை உன்னிடத்துல கேட்கிறார். என்னிடத்தில் நீ அன்பு கூறு. Love your God with all your mind, soul and body. இதுதான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றாரு. மார்க் சுவிசேஷத்துல 12:31 வசனத்துல, உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் நீ தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. ஆமென். பிரைஸ் காட். விசுவாசிகளை இன்னைக்கு வந்து இங்க உட்கார இடத்துல கர்த்தர் என்கிட்ட சொல்ற காரியம், உன் விசுவாசிகிட்ட சொல்லு, என்னை நேசிக்கிறாயா கேளு. கர்த்தரை நீ நேசிக்கிறாயா? உண்மையா நேசிக்கிறேன். பேதுருவை பார்த்து கர்த்தர் கேட்டார். அப்போஸ்தலர் கடைசி அதிகாரம் 28ஆம் அதிகாரத்துல இந்த வசனத்தை வாசிப்போமா? யோவான்
யோவான் இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? யோவான் 21 அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படிங்க. இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 17. மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாவது தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஆண்டவர் பேதுரு கிட்ட கேட்கிறாரு, என்னை நேசிக்கிறையா என்று. ஒரு தரம் கேட்கல, எத்தனை முறை கேட்டாரு? அப்படின்னா ஏன் 3 தரம் ஆண்டவர் கேட்கணும்? ஒரு தரம் கேட்டா போறாரு, ஏன் அப்படி கேட்கணும் ஆண்டவர்? ஏன்? ஆமா, அவங்க சொல்றாங்க பேதுரு எத்தனை முறை மறுதளிச்சாரு, அதனால 3 முறை ஆண்டவர் கேட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. அப்புறம் ஏன் 3 முறை ஆண்டவர் கேட்கணும்? ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் என்னை நேசித்து வரணும்னு ரொம்ப நம்மளை குறித்து எதிர்பார்ப்பா இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காட்டிலும் கர்த்தரை நீ அதிகமா நேசிக்கிற. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சங்கீத புஸ்தகத்திலே பதினோராம் சங்கீதம் 4வது வசனம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தறிகிறது. அவருடைய இமைகள் அவனை சோதித்தறிகிறது. கர்த்தருடைய இமைகள் நம்மை சோதித்து அறிகிறது. நீ உண்மையா நேசிக்கிறையா இல்லையா? ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வசனம் இருக்குது உபாகமத்துல, தேவனுக்கு மகிமை. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போய் சுதந்திரிக்க போகிற அந்த தேசத்துல அங்க இருக்கிற கானானியரை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் துரத்தி விடுவீர்கள் என்று சொல்றாரு. கொஞ்சம் பேர் அங்க இருப்பாங்க, அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா நீங்க துரத்தி, ஏன் கொஞ்சம் கொஞ்சமா துரத்துவீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க எதை ஆராதிச்சாங்க அப்படின்னு கேட்டா, விக்கிரகத்தை ஆராதித்தார்கள், நாளும் நிமித்தமும் பார்த்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவங்க கிட்ட கொண்டு போய் இவங்களை வைக்கிறார். ஏன் வச்சார் அப்படின்னு கேட்டா, நீ அவர்களோடு கூட பழகி அவர்களுடைய சடங்குகளை நீ கற்றுக்கொண்டு என் வழிகளை விட்டு நீ விலகுவாயோ மாட்டாயோ என்பதை சோதித்து உன்னை அறியும்படிக்கு அவர்களை பூர்ணமாய் துரத்தி விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாய் நான் துரத்தி விடுவேன். சில வேளை கர்த்தர் நம்மளை சோதித்து அறிவார். நீ உண்மையா என்னை நேசிக்கிறாயா, இல்ல சீக்கிரமா விட்டு விலகி போகிறாயா என்று சொல். இங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுஷரை பார்க்கிறது. ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பார்க்கிறார்.
நீங்கள் மார்க்கெட் போனாலும் பார்ப்பாரு, நீங்கள் வேலைக்கு போனாலும் பார்ப்பாரு, வீட்டில் சமையல் பண்ணியிருந்தாலும் பார்ப்பாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எப்போதும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென். அவர் என்னை பார்க்கிறார் என்கிறதான ஒரு பயம் எப்பொழுதும் நமக்கு இருக்குமானால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பாவம் செய்ய மாட்டோம். ஆமென் சொல்லுங்க. பாவம் எப்ப தெரியுமா செய்வாங்க? இருதயம் கடினப்படும் போதுதான் பாவம் செய்வாங்க. தெரியுமா? இருதயம். அதுதான் எபிரேயர்ல பவுல் சொல்றாரு 3ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை வாசிப்போம். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஆமென். புத்தி சொல்றோம் உங்களுக்கு. ஆமென். ஏன் தெரியுமா? இருதயம் கடினப்பட்டு போகக்கூடாது. யாருடைய இருதயம் கடினப்பட்டு போச்சு அப்படின்னு சொன்னா, எகிப்திலிருந்து அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்பட பண்ணின இஸ்ரவேலருடைய இருதயம் கடினப்பட்டது. அவர்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், வணங்கா கழுத்துள்ளவர். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். நான் ஒரு தூதரை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் ஏமோரியனையும் சாரிமா அது இல்ல 5 படிங்க. ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். 3 படிங்கம்மா. ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூல பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். 5 படி. ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழுப்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழற்றி போடுங்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசேயோடே சொல்லியிருந்தார். ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சொல்றாரு, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஏன் தெரியுமா? சீக்கிரமா உங்க இருதயம் கடினப்பட்டு போகும். ஆண்டவருடைய வார்த்தையை கிரகிக்க கூடாத செவிகளும் அவங்களுக்குள்ள மந்த இருதயம் இருந்தபடினாலே தேவன் எதிர்பார்த்ததை அவர்கள் செய்யாமல் சீக்கிரமாய் போனார். இதுதான் பவுல் அங்கே எச்சரிக்கிறாரு, உங்களில் ஒருவனும் உங்களுடைய இருதயம் கடினப்பட்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அல்லேலூயா. இந்த வணங்கா கழுத்துன்னு சொன்னா ஸ்டிஃப் நெக், இங்கிலீஷ்ல இருக்குது ஸ்டிஃப். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? தாம் பிடிச்ச முயலுக்கு முயலுக்கு எத்தனை காலு? 3 4 5. ஆமென். சோதரம். அந்த மாதிரி ஸ்டிஃப் நெக், வணங்கா கழுத்துள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, சொல்றத கேட்குறவங்க, கரெக்டா சபைக்கு வரவங்க, கம்யூனிட்டி மட்டும் வர மாட்டீங்க. அல்லேலூயா. எல்லா நாளும் வரக்கூடியவங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தரை நேசிங்க. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவரை நேசிங்க. சபைக்கு வராமல் இருக்காதீங்க, காரணங்களை சொல்லாதீங்க. ஆமென்.
தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மனம் இருந்தா ஆமாம், அதெல்லாம் நல்லா தான் கற்று வச்சுருக்கோம், நான் செய்யதாமா. மனம் இருக்கணும் இல்லை, மனம் இருந்தால் நல்ல குணம் வரும். ஆளுக்கு சொல்கிறோம், உலகத்தான் பாட்டு போகிற மனம் ஒரு குரங்கு, அது தாவமா, அந்த பக்கம் இந்த பக்கம் தாவம், ஸ்டெடியாக இருக்காது அது. அப்படி இருந்தவனை தான் கர்த்தர் என்ன பண்ணாரு, ஸ்டெடியாக தேவன் மாத்துறாரு. ஆமென். நாளுக்கு நாள் புத்தி சொல்லு, மனதை விட்டுறாரு. ஆண்டவருக்கு சொல்ற, உபவாசம் போடு, உபவாசம் போட்டு சரீரத்தை கீழ்ப்படு, ஒடுக்கி கீழ்ப்படு. மனசு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்குதா, சரியா கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க முடியலையா, உபவாசம் போடு. பாவத்தை அறிக்கை, உன்னால செய்ய முடியலையா, கர்த்தர்கிட்ட பலன் கேளு, கர்த்தர் பலனை கொடுப்பார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் அதை விட்டுட்டு, வசனத்தெல்லாம் விட்டுட்டு நீ செய்கிறபடியே நீ செய்துட்டு இருந்தீன்னா, நீ காலையில் ஒரு பாட்டு பாடணும், என்னன்னா, உண்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷன் நானேன்னு பிரேக்மான்ஸ் பாரு. உண்மையே பற்றி கொண்டு, எப்போ புதிய மனுஷன் நம்ம மாற முடியும் அப்படின்னு கேட்டால், ஆண்டவரையே நம்ம பற்றி கொள்ளும் பொழுது தான் நம்ம என்ன பண்ண முடியும். அப்போ புதிய மனுஷனா என்னால் மாற முடியல, நான் இன்னும் பழைய சுபாவம், பழைய காரியங்கள், பழைய திங்கிங்ஸ் இதே நான் உழண்டு நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்னும் நம்ம சரியா ஆண்டவரை பிடிக்கலன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. சரியா ஆண்டவரை இன்னும், அதுதான் சார் உபவாசம் போடு. பவுல் சொல்றாரு, எல்லாமே அனுபவிக்க எனக்கு தகுதியா இருந்தாலும் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறது எல்லாமே எனக்கு தகுதியா இராது. ஒரு சிலதை வெட்ட வேண்டியதை வெட்டு, செதுக்க வேண்டியதை செதுக்கு, பற்றி கொள்ள வேண்டியவர்களை பற்றி கொள்ளு, அப்பொழுது உன் மனம் புதிதாய் மாறும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது, நீ புதிதாக மாறணும், ஒவ்வொரு நாளும் நீ மறுரூபமாக்கப்படணும். எனக்கு இயேசு மறுரூப மலையில் போய் சீஷர்களுக்கு முன்பாக தன்னை மறுரூபமாக்கினார். ஒரு நாள் நீங்களும் இந்த மறுரூப அனுபவத்துக்கு வருவீங்க. அதுக்காக உனக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு கர்த்தர் காமிச்சிட்டார். அல்லேலூயா. நீ மறுரூபப்பட வேண்டும். அதுதான் உன்னை குறித்து தேவனுடைய சித்தமும் திட்டமுமா இருக்கிறது. அதற்கு நீ ஆண்டவரை நேசிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை நீ பிடிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நீ பிடிப்பாயானால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாய். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தையோடு ஒன்றையும் கூட்டாத, இந்த வார்த்தையிலிருந்து ஒன்றையும் குறைக்காத. ஆமென். எபிராயிம் திருப்பி போடாத அப்பம் என்று சொல்லுகிறார். ஒரு பக்கம் வெந்துட்டு இன்னொரு பக்கம் வேக்காடு இல்லாம வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அப்படி இருக்காத, நீ பூரணப்படு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பற்றி கொண்டு, உனக்கு எதெல்லாம் குறைவாய் படுகிறதோ, உனக்கு எது சரியில்லை என்று தோன்றுகிறதோ, எது செம்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ, அவைகளை குறித்து ஆண்டவரிடத்திலே சொல்லி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்தில் கிருபையை கேளு. இன்னைக்கு டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்கு நேரம் இல்லை. ஒரே ஓட்டமும் ஓட்டமும் ஓட்டமும், ஒவ்வொரு நாளும் ஓட்டம். நீ ஜெபிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி நீ குணப்படுவாய்? எனக்கு ஜெபிக்கிறதுக்கே டைம் இல்லை, வேதத்தை வாசிக்கிறதுக்கே டைம் இல்லைன்னு சொன்னா, இதெல்லாம் மறுரூப அனுபவத்துக்குள்ள அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி நீ வளர்ச்சி அடைவாய்? அதாவது பேசிக்லேயே இன்னும் செய்யல, பேசிக்கே சரியா, அடிப்படை அல்லது அஸ்திபாரமே சரியில்லாம இருக்கு. சில பேருடைய வாழ்க்கையில அஸ்திபாரமே சரியில்லாம ஆடிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படியா வீடு எழும்போம், எப்படி கட்டடம் எழும்பும்? அதை சரிப்படுத்து. எலியா பலிபீடத்தை செப்பலிட்டான். நீ செப்பலிட்.
உன் வாழ்க்கையை நீ செப்பலிடணும். உலகத்தான் செய்வான், ஆனால் நீ செய்யாத. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ரூஃப் போடும்போது அந்த வேலையாட்கள் வந்து சொன்னாங்க, சார் கற்பூரம் ஏற்றுறோம் சார். அப்படி சார், இப்படி சார். எதையும் ஏற்றாத, நாங்கள் ஏற்ற வேண்டியதை ஏற்றிட்டோம். அல்லேலூயா. ஜெபத்தை மேலே ஏறி போயிடுச்சு, எல்லாம் நிரம்பிடுச்சு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? காசு, அவங்க காசு வேணும். ஏதாவது ஒன்று பண்ணிட்டா காசு நம்ம வாங்கி கொடுத்துருவோம். கூட ஆச்சாரி செய்தார். வாசக்காலில் பலகை இது வச்சார். அது வந்து இவர் கேட்டார், இந்த ஹவுஸ் ஓனர், ஏன் இது? அவர் ஃபஸ்ட்டு சொன்னது என்ன தெரியுமா? ஆச்சாரம். இந்த வார்த்தையை மட்டும் இந்த பாஸ்டர் கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் காலி. நான் என் வீட்டில் போய் பார்த்தேன். அதில் வந்து வாசக்கால் வந்து கீழே அந்த பலகை அந்த இது போட்டிருக்கிறாங்க, அந்த கட்டையை போட்டிருக்கிறாங்க. அந்த கட்டையில் தான் போய் அந்த கதவு போய் உட்காருது. அது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகுது. ஆனால் கீழே அந்த கட்டை போடலைன்னு சொன்னால் கேப் இருக்கும், கொஞ்சம் கேப் இருக்கும். கொசு வரும், பூச்சி வரும், உள்ளே வரும். சரி, அது சரியாக தான் பண்ணியிருக்கிறார். நம்ம எதுவும் ஆச்சாரத்துக்காக பண்ணலை, நம்ம தேவைக்காக, நம்ம சேஃப்டிக்காக எல்லாத்தையும் சரி. சரியா? உலகத்தான் செய்வான், பார்ப்பான் எல்லாத்தையும். நாள் பார்த்தோம், நிமித்தம் பார்ப்போம். நேற்று கூட வாசக்கால் வச்சோம். நேற்று என்ன கிழமை? சனிக்கிழமை ஏதாவது செய்வாங்களா? செய்வாங்களையா? ஸ்தோத்திரம். நம்ம வச்ச வாசக்கால் ஏன் தெரியுமா வச்சேன்? என் விசுவாசி அதே மாதிரி பின்பற்றணும். அது ஒரு ஸ்தோத்திரம். எந்த நேரம் வச்சுங்க? வேலை செய்கிறவங்க வேலை வரும்போது தூக்கி நிப்பாட்டணும் இல்லையா? அவங்க வரும்போது வச்சோம் டைம். ராவு காலம் யமகண்டன் நம்ம பார்க்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குழந்தை பிறகுதியா? ராவு காலத்தை பார்த்தா பிறகுது, இல்லை யமகண்டத்தை பார்த்து பிறகுதா? அது இரவுலையும் பிறக்கும், பகல்லையும். ஏன்? கர்த்தர் ஒரு டைம் வச்சிருக்கிறாரு. அந்த டைம்ல தான் அது. ஆண்டவருக்கு எல்லா டைமும் இது கெட்டது, இது நல்லது. ஆண்டவர் ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்திலே அதை எழுதி வச்சிட்டாரு. இது நல்லது, இது நல்லது. ஆமென். அப்படின்னு ஒரு நல்லது நல்லது என்று கண்டதுனால ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை செய்யல. யார் சனி சொன்னது? கொஞ்சம் விட்டா மாத்திட்டீங்க கொடுக்குத. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஒவ்வொரு நாளும் நல்லது என்று சொல்லி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் படைச்சார். அந்த நாளெல்லாம் படைச்சார். அந்த எந்த நேரம் சொல்லப்படலை. நேரம் போட்டிருக்கா பைபிள்ல? இல்லை. ஏதோ ஒரு நேரம் இல்லையா? இல்லை 9:10, இல்லை 10:12. ஆமென். சொல்லார். அது உலகம், நீ அப்படி கிடையாது. ஆமென். சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 4 நிமித்தமும் பார்க்கிற அந்த ஜனங்களை தேவன் இஸ்ரவேலோடு கர்த்தர் வைத்தார். காரணம் என்னன்னு கேட்டா, நீ என் கற்பனைகளை கை கொள்ள மாட்டாயோ என்பதை சோதித்தறியும்படிக்கு அவர்களை நான் கொஞ்சம் கொஞ்சமாய் துரத்தி விடுவேன். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, இந்த
உபாகம புஸ்தகத்தில் ஒரு அருமையான வசனம் நம்ம படித்தோம். 5:10 என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன். உன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவரை நேசி. சோதரம் உனக்காக நீ செய்யலன்னா உன் பிள்ளைக்காக ஆண்டவரை நீ அன்பு கொள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவரை நேசிக்கிறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ள வேண்டும். ஆமென். அப்போ நம்ம கற்பனைகளை கை கொள்றோமா இல்லையா என்பதை நாம் நம்மை சோதித்து பார்க்க வேண்டியது அவசியம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வசனம் போடப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆ 14:2 படிங்க. 14:2. உபாகமம் 14:2. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாய் இருக்க தெரிந்து கொண்டார். இப்படி இந்த 14ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் இந்த வசனத்தை ஆரம்பிச்சு என்ன சொல்றாருன்னா, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனம் என்று சொல்றார். பூமி மீது உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாய் இருக்க கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்போ கர்த்தர் என்ன நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொன்னா, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனம். ஆமென். இந்த பரிசுத்தமான ஜனமா இருக்கும்படிக்கு ஆண்டவர் ஒரு சில நிபந்தனைகளை அங்கே போடுறார். அதாவது உணவு விஷயத்துல எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் போடுறார். அப்போ ஒரு விதிமுறைகளை அவர் போடுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இதெல்லாம் நீ கை கொள்வாயோ இல்லை கை கொள்ளாமல் போவாயோ என்பதை உன்னை அறியும்படிக்கு, அதனால என்னை நீ பரிசுத்தமாக்குகிறாய் என்று கர்த்தர் சொல்றார். நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது இது தீட்டு அது தீட்டு அதை தீட்டு இப்படி செய்யக்கூடாது அப்படி இதெல்லாம் நிறைய நிபந்தனைகள் வரும். இதெல்லாம் ஏன் அவர் அந்த இடத்துல எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டா, என்னை நீ பரிசுத்தம் பண்ணுவாயோ நீ பண்ணாமல் போவாயோ என்பதை கர்த்தர் உன்னை சோதித்து அறியும்படிக்கு அப்படி கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனா நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில நிபந்தனைகள் இருக்கு. இந்த 14ஆம் அதிகாரம் வீட்டில் போய் படிச்சு பார்த்தீங்கன்னா, உணவு காரியங்களில் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படி ஒரு நிபந்தனையை இங்க கர்த்தர் வச்சிருக்கிறார். ஏன் கேட்டா, இதை நீ ஃபாலோ பண்ணணும், பண்ணவியா பண்ண மாட்டாயோ என்பதை அவர் அறியும்படிக்கு கர்த்தர் இந்த நிபந்தனையை தேவனை இங்க வச்சிருக்கிறார். அதனால நான் பரிசுத்தமாக்கப்படுகிறேன் என்று கர்த்தர் சொல்றார். இன்றைக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம், பழைய ஏற்பாட்டில் எல்லாமே அதை மாற்றி ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது ஒரே ஒரு கற்பனை ஆண்டவர் சொல்றாரு, உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் பலத்தோடும் நீ தேவனிடத்தில் அன்பு. ஒரே கற்பனையில முடிச்சிட்டேன். நீ எது வேணா சாப்பிட்டுக்கோ, ஆனா நீ என்ன பண்ண? ஆண்டவர்கிட்ட அன்பா இருக்கும், கற்பனைகளை கை கொள். இதுதான் ஆண்டவர், வேற ஒண்ணுமே எதிர்பார்க்கல. நீ எது வேணா சாப்பிட்டுக்கோ. பேதுரு ஒரு தரிசனத்தை பார்க்கிறாரு. பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு கூண்டு இறங்கி வருகிறது. அதுல சகல விதமான மிருகங்களும்
பறவைகளும் ஊரும் பிராணிகளும் எல்லாம் அங்கே இருக்குது. அங்கே இருந்து ஒரு குரல் கேட்குது, இவைகளை நீ அடித்து புசி. எல்லாமே இருக்குது அதில் போட்டு சகல விதமான அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா எல்லாமே, எது வேணும் நீ சாப்பிடு அப்படின்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த காரியத்தை தள்ளி தேவன் என்ன பண்றாரு, புதிய ஏற்பாட்டில் தேவன் என்ன பண்றாரு, கொண்டு வரார். அதனால தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரிக்கும் பொழுது தேவாலயத்தின் சிறைச்சிலை 2ஆக கிழிந்து போனது. ஆமென். அந்த நிபந்தனைகள், அந்த தடைகள் கர்த்தர் நீக்கி இன்றைக்கு முகமுகமாய் தேவனை பார்க்கக்கூடியதான அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய வாஞ்சை விருப்பம் எல்லாம் நீங்கள் தேவனிடத்தில் சேர வேண்டும். தேவனை அறிந்து கொள்ளணும். வெறும் ஆசீர்வாதத்துக்கு மட்டும் கர்த்தரை தேடாத. ஆண்டவர் சொல்ற, முழு இருதயத்தோடு நீ தேவனை தேடுவாயானால் கண்டடைவாய். ஹல்லேலூயா. நமக்குள்ள ஒரு வஞ்சனை இருக்கக்கூடாது, கபடு இருக்கக்கூடாது, கணக்கு போடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். கணக்கு போட்டோம்னா வஞ்சனை இருந்ததுன்னு தேவனுடைய கற்பனையும் சரியா இன்னும் வரல. நீ ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நேசிக்கிறோம். நலதம் என்கிற தைலத்தை கொண்டு வந்து யார் மேல ஊற்றினான்? அங்க இருக்கிற சீசன் சொல்றான், ஐயோ இதை 300 பணத்துக்கு வித்து தரித்திரத்துக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பைபிள் சொல்லுது, தரித்திரத்து மேல உள்ள கவலையினால அவன் என்ன அப்படி சொல்லல, அவன் பணத்தின் மேல குறியா இருந்ததுனால தான் அந்த சோதரன். அந்த கண்கள், பணத்தின் மேல இருக்கிற அந்த கண்கள் விலகுவதாக. ஆண்டவர் சொன்னாரு, என்னிடத்தில் இவள் நற்கிரியை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை பார்த்து கர்த்தர் சொன்னோம், நீ என்னிடத்துல நற்கிரியை செய்த, என்னிடத்துல நீ நற்கிரியை. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லணும், உன்னை அப்ரிஷியேட் பண்ணணும், உனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், நீ மெடல் வாங்கணும். தான் தேவனுடைய அப்ரிசியேஷன். ஹல்லேலூயா. பைபிள்ல நிறைய பேரை அப்ரிஷியேட் பண்ணியிருக்கார் கர்த்தர். யாராவது ஒருத்தர் 2 பேர் சொல்ல முடியுமா? நீங்க என்ன பைபிள் படிக்கிறீங்க பாருங்க. சம்மா நீ கொஞ்சம் ஹல்லேலூயா. நீங்க யாராவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆண்டவர் யாரை அப்ரிஷியேட் பண்ணாரு? தானியேல். சூப்பர். அப்புறம் தாவீது. சூப்பர். அப்புறம் கானானிய ஸ்திரீ. சூப்பர். அப்புறம் மோசே என்ன சொன்னாரு? என் வீட்டில் எங்கும் மோசே குறித்து சொன்னாரு, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அவனை அப்ரிஷியேட். அப்புறம் சூப்பர். அப்புறம் யோபை பார்த்து என்ன சொன்னாரு? ஆமென். சூப்பர். நிக்கோதேமு என்ன சொன்னாரு? நிக்கோதேமையா? ஆமென். அதை எதிர்பார்த்தாங்க, பதில் எதிர்பார்த்தேன். ஸ்தேவான் என்ன பண்ணார்? ஆண்டவர் பரலோகத்துல எழுந்து நின்று அவனை உள்ள வர வச்சார். எத்தனை பேர் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? நம்முடைய தேவனை அப்ரிஷியேட் பண்றவர். கைத்தட்டுங்க. ஹல்லேலூயா. நீ உண்மையாய் நேசித்து அவருக்காக நீ வாழ்வாயானால் உன்னை எழுந்து நின்று கர்த்தர் வரவேற்பார். மனுஷனுடைய புகழ நாடாத. அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு ஒரே நாள்ல மறைஞ்சிடும். பணத்தை நீ நம்பாத. இன்னைக்கு உன் கைக்கு வரும், நாளைக்கு உன் கையில இருந்து காணாம போயிடும். காண்கிறவைகள் எல்லாமே அனித்தியம், காணாதவைகள் எவைகளோ அவைகள். நீ காணாதவைகளை தேடுமா? அதுதான் ஃபெய்த், விசுவாசம். நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின், அதான் ஃபெய்த்.
கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் பாக்கியவான் சொல்லிட்டாரியா கர்த்தர். நீ பாக்கியவானா எப்ப மாற போற? காணாதவைகள் எப்ப விசுவாசிக்க போற? இன்னும் கண்டு 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 நீ விசுவாசிக்க எப்பத்துல இருந்து இந்த குழந்தை பருவத்துல இருந்து நீ புருஷனா மாறுவ என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உன்னை அப்ரிஷியேட் பண்றதுக்கு கர்த்தர் காத்து ஆவியானவர் காத்து கொண்டிருக்கிறார். என்னிடத்தில் அவள் நற்கிரியை the love upon God. ஆண்டவரை நேசிக்கும் போதுதான் நம்மளும் அறியாம ஆண்டவருக்கு கொடுத்துருவோம். இல்லைன்னா கொடுக்க மாட்டோம், செய்ய மாட்டோம். Praise God. நான் கர்த்தருக்கு சித்தமான உன்னத பாட்டை நான் எடுக்கிறேன். அதில் சில அன்பை குறித்து, ஆரம்ப அன்பு, தடுமாறுகிற அன்பு, பூரண அன்பு அப்படின்னு சொல்லி அன்பை குறித்து ஒரு 5-6 காரியங்கள் அதில் வருகிறது. அதை குறித்து நான் எடுக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போது எப்படியெல்லாம் நம்முடைய அன்பு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு மகிமை. சரி, சங்கீதம் 32:8 படிக்கலாம். 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். ஆண்டவருடைய கண்ணு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவது நமக்கு ஆலோசனை சொல்லும். கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த சபையை கட்டுறதுக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம். இதுதான் கட்டுறோம். நிறைய ஆலோசனை. இது எப்படி செய்யலாம், என்ன பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு 3-4 பேரை கேட்க வேண்டியது இருக்கு. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? ஆலோசனைக்காரர் அநேகரால் நமக்கு என்ன கிடைக்குமா? ஜெயம் கிடைக்கும். கேட்கணும். இன்னைக்கு இங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை நான் சொல்லுவேன். ஆமென். ஆண்டவர் கண்ணு நம்ம மேல பதிச்சிருக்கு. எதுக்குன்னா நமக்கு ஆலோசனை கொடுக்கிறதுக்கு இல்லையா? இந்த உலகத்துக்கு நம்ம புதுசா பழசா? எத்தனை பேர் பழசுன்னு சொல்றீங்க? தயவு வைத்துங்க. இந்த உலகத்துக்கு நான் பழசு. ஒருத்தர் தானா? 2 பேரா? நான் இந்த உலகத்துக்கு புதுசு அப்படின்றவங்க கை தூக்குங்க. இந்த 2மே இல்லாம நியூட்ரல்ல இருந்தீங்க. எதுக்குமே கை தூக்க மாட்டாங்க. தூக்குங்க தைரியமா. ஸ்தோத்திரம். இந்த உலகத்துக்கு நான் புதுசு அப்படின்றவங்க 1 2 3 4 5 6 7 8 9. ஸ்தோத்திரம். நீங்க பழசும் கிடையாது, புது. அப்ப நீ உங்களை எதுல பேசலாம்? இந்த உலகத்துக்கு நம்ம புதுசு. இந்த உலகம் நமக்கு தெரியும். இந்த வாழ்க்கை என்ன நமக்கு? உங்க அம்மா அப்பா கற்றுக் கொடுத்தான், இதுதான் வாழணும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அவைகளின் முடிவோ. மனுஷனுக்கு நல்ல நல்ல காரியங்கள்லாம், ஐயோ இப்படி செய்தா இப்படி செய்தா எல்லாமே தோணுமா? அவைகள் எல்லாம் என்ன நடக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் நடக்காது. ஆண்டவர் சொன்னார், இந்த மைக்கு வழி தவறி போயிருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல சரியான பாயிண்ட் வரும்போது ஆமென். கர்த்தர் நல்ல ஆடியோ சிஸ்டத்தை நம்ம புது சபைக்கு தேவன் கொடுப்பார். அது லட்சங்கள் பல லட்சங்கள். அல்லேலூயா. கர்த்தர் செய்வார். ஆண்டவர் இதுவரை செய்திருக்கார், நடத்தியிருக்கிறார், கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
நீ கொடுத்தவங்க கூட கொடுக்கலாம் இன்னும். ஆமென். நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு திருப்தியோடு இருப்பாங்க. ஆமென். அவங்களெல்லாம் ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு எவ்வளோ வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஸ்தோத்திரம். நல்லா தாராளமாக நம்முடைய மனசு என்ன பண்ண தாராளமாக இது திறந்து கர்த்தருக்காக ஆமென் செய்வோம். ஊழியம் கட்டப்படணும். நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். ஆமென். அவர் பெருகணும்பா, அவர் பெருகணும், அவருடைய ஊழியம் பெருகணும், சபை பெருகணும், மந்த பெருகணும், அவர் நாம மகிமைப்படணும். நான் சிறுகணும், நான் செருப்பாக இருக்கணும். ஹல்லேலூயா. சுயத்தை உடைத்து ஜெயத்தை எடுப்போம். சுயத்தை உடைத்து ஜெயத்தை எடுப்போம். ஹல்லேலூயா. சொல்லுங்க. அவர் பெருகணும். வாயை திறந்து படிக்கட்டுல பிளாட்ஃபார்ம்ல சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க தான் என் பிளாட்ஃபார்ம், அவங்க படிக்கட்டு. ஆமென். மெது மெதுவா ஏறி உள்ள வருவாங்க. நீங்க ஏறிட்டீங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய காரியங்களிலே நாம் மேன்மை பெறுவோம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு ஜெயத்தை பெறும். கர்த்தருடைய கண்கள் உண்மையிலே பதித்திருக்கும். சரி, இன்னொரு வசனம் படிப்போம். உபாகமம் 11:12. உபாகமம் 11:12. அதுவும் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல். அது யாரும் இல்லை, நீங்க தான். தேசம் என்பது நீங்க தான். ஆண்டவர் சொல்றாரு, வருஷத்தின் துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஆண்டவருடைய கண்கள் அது மேல நோக்கமா இருக்கும். ஆமென். எதுக்காக நோக்கமா இருக்குது அப்படின்னு கேட்டா, நீங்க 14வது வசனம் படிங்க. நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். ஆமென். கர்த்தர் சொல்றாரு, ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே முன்மாரியும் பின்மாரியும் பெய்யும், உன் மிருக ஜீவன்கள் எல்லாம் புல்லு முளைக்கும்படி அதை செய்வேன், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்றார். கர்த்தர் எதுக்காக கர்த்தர் கண்களை தேவன் பதிக்க வைக்கிறார் என்று கேட்டால், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமாய் இருக்கிறது. எப்படி எந்த இடத்துல கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் 11வது வசனத்துல சொல்றார், நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். ஹல்லேலூயா. அழகான ஒரு தேசத்தை கர்த்தர் வாக்கு பண்றார். ஆமென். இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் அது இராமல் என்று கதை. இந்த முன்னாடி வசனத்துல அது இருக்கிறது. நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் அது இராது, அது மலைகளும் பள்ளத்தாக்குகளும் தண்ணீரை குடிக்கக்கூடிய தேசம். ஹல்லேலூயா. ஆனா ஏற்ற காலத்திலே கர்த்தர் மழையை பெய்ய பண்ணுவார். ஆமென். சொல்லிட்டு கர்த்தர் சொல்றார். 13வது வசனம் படிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து
அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவாயானால். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருவார். அழகா நல்லா பச்சை பச்சேன்னு இருக்கிற இடத்த கொடுப்பாரு. மலைகளும் பள்ளத்தாக்கும் நிறைந்த இடத்த கொடுப்பாரு. ஏற்ற காலத்துல ஒரு தேசத்துல மழைய பெய்ய பண்ணுவார். ஒரு மிருக ஜீவன்கள் எல்லாம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சோதரம் ஆஸ்திய கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. உன் வேலைய கர்த்தர் ஆசீர்வதி. இதெல்லாம் நான் செய்வேன். ஆனா ஆண்டவர் உன்னே கேட்கிறார். என்ன கேட்கிறார்? நடுவுல உன் முழு இதயத்தோடு என்னிடத்தில் ஆமென். ஆண்டவர் சோதரம் உன்னேன்னு கேட்கிறார். கர்த்தருக்கு சோதரம், நீ அன்பு கூறுவாயானா இதெல்லாம் நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? சர்ப்ளஸா தேவை கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்துக்கிட்டே இருப்பாரு. நீ குறைவுபட மாட்ட. உன்னுடைய தேசத்துல மழை தாழ்ச்சியா இருக்காது, பூர்ணமாய் பெய்யும். உன் தானியமும் களஞ்சியம் ஆசீர்வதிக்கப்படும். உன் எண்ணெயும் மாப்பு சேர்க்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்றார். காரணம் தெரியுமா? அவரிடத்துல நீ அன்பு கூர்ந்து. ஹல்லேலூயா. அவருடைய கற்பனைகளை நீ கைக்கொள். ஆமென். இன்னைக்கு ஒன்று மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சிட்டு போகணும். நான் ஆண்டோடத்துல அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுவேன். ஹல்லேலூயா. எனக்கு தேவ செய்தி. ஏன் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்குது? இதுதான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, இன்னொரு வசனம் படிக்க. சங்கீதம் 14:2. சங்கீதம் 14:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஏன் கர்த்தர் மனுபுத்திரனை என்று கேட்டா, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் பார்க்கும்படிக்கு கர்த்தர் கண்ணோக்கி மனுபுத்திரனை தேவன் கண்ணோக்கி ஆடு மாடுகளை குறித்து ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கல. இந்த ஆடு மாடுலாம் என்ன தேடுதான்ட்டு பைபிள் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? ஆடு மாடுலாம் என்ன தேடுறதுன்னு சொல்லிட்டு கண்ணோக்கி பார்க்குறாங்க ஏதாவது இருக்கா? அப்படி இருக்கா? இல்லையே. மணிபுத்திரனை மாத்திரம் தான் கர்த்தர் சொல்றாரு. அவன் என்னை உணர்ந்து தேடுவானோ என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்றாரு? அவனை கண்ணோக்கி பார்க்கிறாரு. என்ன எப்படி தெரியுமா பார்க்குறாரு? இன்னைக்கு ஏஞ்சிப்பாங்களா என்னை தேடுறதுக்கு? நாளைக்கு ஏஞ்சிப்பாங்களா தேடுறதுக்கு? என் வேதத்தை எடுப்பாங்களா? இன்னைக்கு நாளைக்கு எடுப்பாங்களா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உன் மேலே கர்த்தர் எதிர்பார்ப்போடு காட்டுகிறார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரியா? இன்னைக்கு டைம் கிடைக்காம ஓடிட்டே இருக்கிறவங்களோடு கர்த்தர் பேசுறாரு. ஆமென். உன்னை எதிர்பார்க்கிறார் கர்த்தர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உணர்வுள்ளவன். அங்க ஒரு வசனம் இல்லை, அந்த வார்த்தை உணர்வுள்ளவன். ஏன் தேடாம போறோம் அப்படின்னா நமக்குள்ள என்ன இல்லை? தாவீது சொல்றாரு, சங்கீதம் 119 34. எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உம்முடைய வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இதயத்தோடு. ஆமென். நமக்கு என்ன தேவை இப்போ? தேவனை தேடுகிற. சங்கீதக்காரர் தாவீதே கேட்கிறாரு, எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே, அதனால உம்முடைய வேதத்தை நான் பற்றி கொண்டு என் முழு இதயத்தோடு அதை நான் என்ன பண்ணுவேன்? கைக்கொள். ஹல்லேலூயா. ஏன் நீ இப்போ சம்பாதிக்கிற காசு பணம் பெருசு இல்லையா? நீ கட்டுற வீடு பெருசு கிடையாதுயா? நீ வாங்குகிற கார் இதெல்லாம் பெருசு கிடையாது. நீ கர்த்தருடைய வசனத்தை கைக்கொள்கிறாயா இல்லையா என்பதை தான் கர்த்தர் உணர்வுள்ளவனை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை அந்த உணர்வை இழந்துட்டு நான் இருக்கிறேன்னா இந்த தாவீது ஜெபிச்சது போல இன்னைக்கு நீ ஜெபிப்பாயா? நான் கர்த்தர் அந்த உணர்வை தேவன்
நீ கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்வாய், ஓடுவாய். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. ஏசாயா 11:4. ஏசாயா 11:4. நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தனது வாக்கின் கோலால் அடித்து. சாரிம்மா ஏசாயா இல்லம்மா. ஏசாயா 66:2 படிங்க. 66:2. என்னுடைய கரம் இவள் எல்லாம் சிருஷ்டித்திருக்கிறாள், இவள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். யாரை நோக்கி பார்க்கறாங்க கர்த்தர்? ஃபைனலா ஆண்டவர் யாரை நோக்கி பார்க்கறாரு? வசனத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் முதலாளிக்கு முன்பாக தான் நடிக்கின்னு இருக்கோம் இல்லை? இன்னைக்கு என்ன சொல்ற, ஐயோ நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்தேன், அவர் மிலிட்ரி மேன் கிட்ட கொண்டு போய் கர்த்தர் என்னை நிற்க வச்சிட்டாரு. மிலிட்ரி ரூல் தான் அவங்க. ஹல்லேலூயா. எங்கள் அப்பா வந்து அந்த மனுஷங்கிட்ட பேசிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறேன், இந்த மனுஷங்கிட்ட எப்படி தான் நீ வேலை செய்கிறாயோ. நான் கூட யோசித்தேன், ஏன்பா இவ்வளோ கடினமான மனுஷங்கிட்ட என்னை கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா, கர்த்தர் சொன்னார், அப்போ தான் நீ கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு. அப்போ தான் நீ கற்றுக்கொள்ள முடியும். கற்றுக்கொண்டேன். கர்த்தர் பதவி உயர்த்த கர்த்தர் வேற இடத்துல கொடுத்துட்டாரு. அந்த சம்பள உயர்வை கர்த்தர் கொடுத்தாரு. வேலை கம்மி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரெஸ்ட் ஜாஸ்தி. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு, ஃப்ரீயாக வந்து உபவாசம் போடுவேன். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு போயிடுவேன். சம்பளம் ஜாஸ்தி, வேலை கம்மி. சும்மா போய் அங்கே போய் என்ன பண்ணுறது, உட்காந்துட்டு வர வேண்டியது. ஆமென். நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாயோ பின்னாடி நாட்களில் உனக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுப்பார். நீ கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குவாயானா அவனை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. போய் சொல்லிட்டே இருந்தீனா கர்த்தருடைய கண்ணோக்கி பார்ப்பாரா? என்ன கப்சிப் ஆகிட்டீங்க? ஆமென். போய் நான் ஒரு இடம் நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது, 9ஆம் அதிகாரத்தில். 9ஆம் அதிகாரம் படிங்க. 9ஆம் அதிகாரம் 19 19:9. நீதிமொழிகள் 19:9. பொய்க்காட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். ஐயோ, ரொம்ப பயங்கரமாக இருக்குல்ல இந்த வசனம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை காத்துக் கொள்வாராக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். பொய் சொல்லாதீங்க, உண்மையை சொல்லுங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். நமக்கு ஏமாத்துற புத்தி வேண்டாம். ஆண்டவர் சொல்ல, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லு. இதற்கு மிஞ்சினதெல்லாம் பாவமாக இருக்கும்னு சொல்லிட்டார். சரியா? ஆண்டவர் ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வர்றது போல இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், பொய்யை சொல்லி ஒரு பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக என்ன பண்ணிடலாம். சரியில்லை, அதுல இருந்து தப்பிச்சிருக்கிறதுக்கு வழியை பார்த்துடலாம். ஆனால் அந்த வழி கர்த்தருடைய வழி அல்ல. நீ உள்ளதை உள்ளதென்று நீ சொல்லுவாயானா கர்த்தர் உனக்கு ஒரு வேற திசையை, வேற வாசல தேவன் திறந்து கொடுத்து உன்னை தப்புவிக்க அவர் வல்லவராக இருப்பார். ஹல்லேலூயா. மிஸ்டேக் பண்றது சகஜம். மனுஷனா பிறந்தவன் மிஸ்டேக் பண்ணுவான். ஆனா அதை திருத்திக் கொள்ளுவதுதான் கர்த்தருக்கு ஏற்ற இறுதி. அதிலேயே ஓல்டு இருக்கக்கூடாது. மிஸ்டேக் பண்ணலாம், தெரியாம செய்யலாம் இல்லையா? தெரியாம செய்யலாம். அதனால நான் தான் சொன்னேன், இந்த உலகத்துக்கு நம்ம புதுசு. ஒரு ஜென்மம் எடுத்து இந்த உலகத்துக்கு நம்ம வந்தோமா? இல்லை. இந்த உலகம் நமக்கு புதுசு.
மிஸ்டேக் வரலாம், ஆனா அதை என்ன பண்ணணும்? தன் பாவத்தை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அவனுக்கு தான் இரக்கம். இது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. சொல்லு, இதுதான் என்னால இதான் செய்ய முடியும், தான் செய்துட்டேன், சாரி, மன்னிப்பு கேளுங்க இல்லையா? நிறைய பேர் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் உனக்கு அவர் வழி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த காரியத்தில் உன்னை சரிப்படுத்திக்கொள். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். திருவிருந்தில் நீ பங்கெடுக்கும் பொழுது சரிப்படுத்திக்கொள், ரெக்டிஃபை இட். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிலேயே நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம யாரை மற்றவங்களை ஏமாற்றணும்னு வச்சு நம்மளே தான் நம்ம ஏமாற்றணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கபடான இறுதியை நமக்கு வேண்டாம். அது தூக்கி போடு இல்லையா? இருதயத்தில் உத்தமம், உண்மை, உண்மை உள்ளவர்களை கர்த்தர் என்ன பண்றாராம்? பரிபூர்ண ஆசீர்வாதம் அவனுக்கு அள்ளி கொடுக்குறாரு. உன் வேலை, ஆண்டவர் உன் வேலையை பார்க்கல. உன் வேலையை பார்த்து உனக்கு உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. உன் படிப்பை பார்த்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. நீ கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறது, அந்த உண்மையை பார்த்து தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ என்ன வேலைன்னா கூலி வேலை கூட செய், நீ டிரைவர் வேலை கூட செய். ஆனா உன் வேலையை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதில்லை. உன் வேலையில நீ எவ்வளவு உண்மையா இருக்கிறது தான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த உண்மையை குறித்து எத்தனையோ முறை கர்த்தர் பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. சகரியாவின் புஸ்தகத்தில் வாசிப்பு, கர்த்தருடைய 7 கண்கள் செருபாபேலுடைய தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. ஆமென். கர்த்தர் இன்றைக்கு தேவன் உடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாய் இருக்கிறது, நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. யோபின் முகத்தை கர்த்தர் பார்த்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. உன் மீது கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை கர்த்தர் சொல்லுகிறவர். துவக்கத்திலிருந்து வருஷத்தின் முடிவு வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் நோக்கமாய் இருக்கும். உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படி கர்த்தருடைய கண்கள் உன்னையே நோக்கி கொண்டிருக்கிறது, நம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. என் மகனே, மகளே என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒப்புக்கூட திருவிருந்து இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்றைக்கு உள்ளத்தில் நம்ம கபடம் வேண்டாம். ஹல்லேலூயா. போய் பித்தலாட்டம் வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் பாக்கியவான். உண்மை உள்ளவர்களை பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்னும் ஒரே நிலையில் நீ இருக்கிறாய் என்று சொல்லி கவலைப்படுறியா? உன்னை நீ மாற்றிக்கோ. உன் இருதயம் பக்கம் கொள்ளும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் இறங்கி வருவார். இஸ்ரவேலை ஆசீர்வதித்து கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், சிந்தையோடும் நீ தெய்வத்தில் அன்பு. லவ் யுவர் காட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1000 தலைமுறை மட்டும் உன் பிள்ளைகளுக்கு நான் இரக்கம் செய்வேன், இரக்கம் செய்வேன். இது கர்த்தருடைய வார்த்தை. இது ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் நல்லா இருக்கணுமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு சாட்சியாக என்னால் சொல்ல முடியுது. பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, ஜவனா குறிச்சி சாட்சி. ஆண்டவரே, நீங்கள் ஒவ்வொருவரும் சாட்சி சொல்லணும் நான் எதிர்பார்க்குறேன். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஒவ்வொருவரும் சாட்சி சொல்லணும். உங்கள் பிள்ளைகளை குறித்து, என் பிள்ளையை கர்த்தர் இப்படியே நான் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு நீங்கள் சொல்லணும், சொல்லணும். அது உங்கள் கையில் தான் இருக்கு. It is on you. Praise God.
இதயத்தை சமப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷபா, எல்லா கண்களை மூடி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit. Hallelujah.